மாட்னாடா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை வரவேற்கிறேன். அவருடைய வார்த்தைகள் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான சகலமுமே இருக்கிறது. அவனுடைய வார்த்தையில தான் நமக்கான பலமா இருக்கட்டும், நம்மளுடைய வழிகளா இருக்கட்டும், நம்முடைய முடிவுகளா இருக்கட்டும், நம்முடைய ஆசீர்வாதமா இருக்கட்டும், எல்லாமே வார்த்தையில ஒழிந்து கிடக்கிறது. அப்போ நமக்கு தேவனுடைய வார்த்தை வேண்டும். ஆலோசனை ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமா தேவையான காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில என்ன ஆலோசனை தேவை. ஆலோசனை கவுன்சில் அந்த மனிதனை நடத்துவதற்கும் லீட் பண்றதற்கும் காரியத்தை புரிய வைக்கிறதற்கும் காரியத்தை கற்றுக் கொடுப்பதற்கும் நிதானத்துல நடத்துவதற்கும் ஒரு மனிதனுக்கு ஆலோசனை என்பது ரொம்ப அவசியமான ஒரு காரியமா இருக்குது. அந்த ஆலோசனை தேவனுடைய வார்த்தையில உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கு கர்த்தர் என்ன வார்த்தை சொல்லுகிறார்னா, அவர் பேசுகிறார், நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. எங்க இருக்குன்னா ஏசாயா 48:17 வசனம் சொல்லுகிறது, நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. கர்த்தர் என்ன சொல்லுகிறார் பாருங்களா, நான் யார் தெரியுமா? நான் உன் தேவன். நான் உன் தேவன். லைக் நம்ம யோசிக்கலாம், என் தேவனா? நான் ஏற்றுக்கொண்டாதானே அவர் என்னுடைய தேவன். அப்படி அல்ல. நம்ம நினைச்சு கொண்டிருக்கிறோம், ஜனங்கள் எல்லாம் கர்த்தரை சேவிப்பதனால, ஜனங்கள் எல்லாம் கர்த்தரை பின்பற்றுவதனால அவர் தேவனா இருக்கிறார். இல்ல, அப்படி கிடையவே கிடையாது. ஜனங்கள் எல்லாம் கர்த்தரை சேவிப்பதனால அவர் தேவன் அல்ல. அவர் தேவனாய் இருப்பதனால் நீங்கள் சேவிக்கிறீர்கள். அவர் கர்த்தராய் இருப்பதனால் நீங்கள் சேவிக்கிறீர்கள். சோ இந்த காரியத்துல நம்ம கவனமா இருக்கணும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நான் அக்செப்ட் பண்றதுனால தான் லார்ட். இல்ல, அவர் மெஜாரிட்டி மைனாரிட்டி மனிதரோட பலம் இதெல்லாம் அவருக்கு தேவையே இல்லை. எதுவுமே இல்லாமல் அவர் பராக்கிரமசாலி. எந்த ஒரு தயவுமே இல்லாமல் அவர் பராக்கிரமசாலி. அவர் எல்லாமே செய்ய முடியும். அவர் சொல்லுகிறார், வானமனுடைய சிங்காசனம் பூமியுடைய பாதப்படி. எனக்கு இஷ்டமானதை நான் செய்வேன். நான் சொல்ல ஆகும், நான் கட்டளையிட நிற்கும்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நம்முடைய தேவன் விசேஷமான பலமான காரியங்களை பயங்கரமான காரியங்களை செய்கிறவரா இருக்கார். அப்ப அவர் சொல்லுகிறார், நான் உன் தேவன். இந்த வார்த்தை ஏன் தெரியுமா உன் தேவன்னு தேவன் சொல்லியிருக்கிறார்? ஏன்னா உங்களை உண்டாக்கினது அவர்தான், உங்களை சிருஷ்டித்தது அவர்தான், உங்களை உருவாக்குனது அவர்தான், உங்களை நடத்த போகிறது அவர்தான், உங்களுக்கு சகலவற்றையும் செய்து கொடுக்க போகிறது கர்த்தர் மாத்திரமே, கர்த்தர் மட்டுமே. அவர்தான் உங்களுக்காக சகலவற்றையுமே செய்து கொடுப்பார். அவர்தான் உங்களுக்காக எல்லா காரியத்தையுமே பண்ணி கொடுப்பார். அப்போ உங்களை உண்டாக்குனது நீங்க விருப்பப்பட்டு கேட்கலாம், ஆண்டவரே என்ன உண்டாக்குறீங்களா? நான் போயிட்டு பூமிக்கு போயிட்டு வரேன் ஆண்டவரே, கொஞ்ச நாள் இருந்துட்டு வரேன் ஆண்டவரே. நம்ம கேட்கல. நம்மை உண்டாக்குனது அவர்தான், நம்மை சிருஷ்டித்தது அவர்தான், தாயின் கருவிலே நம்மை தெரிந்து கொண்டது அவர்தான், நம்மளுடைய வாழ்க்கையில இந்நாள் வரையும் பத்திரமாய் பாதுகாத்து கொண்டது அவர்தான், சித்தத்தை கொடுத்தது அவர்தான், சால்வேஷனை கொடுத்தது அவர்தான், நமக்கான பாதையில் நடத்த போகிறது அவர்தான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில சகலமும் அவரு. அதனாலதான் வசனத்துல அவர் சொல்லுகிறார், நான் உன் தேவனாகிய கர்த்தர், நான் உன்னுடைய தேவன், நான் நீ நான் உன்னை அழைத்த தேவனா இருக்கிறேன், உன்னை தெரிந்து கொண்ட தேவனா இருக்கிறேன், உன்னோடு கூட இருந்து பயங்கரமான காரியங்களை செய்யும் உன் தேவனா இருக்கிறேன் தேவன் சொல்லுகிறார். அது போல மேல வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ நடக்க வேண்டிய வழியிலே. பாருங்களேன், நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற தேவனாகி கர்த்தன் சொல்ல, நீ நடக்க வேண்டிய வழியிலே கவனம், ஜாக்கிரதை. பாருங்க, பைபிள்ல நிறைய மனிதர்களை நம்ம பாக்குறோம். நோவாவை எடுத்துக்கோங்க, ஆதாம் எடுத்துக்கோங்க, மோசேவை எடுத்துக்கோங்க, யோசுவாவை எடுத்துக்கோங்க, தாவீது எடுத்துக்கோங்க, சாமுவேல் எடுத்துக்கோங்க, சிம்சன் எடுத்துக்கோங்க. இத்தனை மனிதர்களுடைய வாழ்க்கை பாக்குறோமே, யாராவது 2 பேரோட வாழ்க்கை ஒரே மாதிரி இருந்ததா? இல்ல. எலியாவின் அபிஷேகம் எலிசாவுக்கு வந்தாலும் எலியா பண்ண காரியங்கள் வேற, எலிசா பண்ண காரியங்களும் அற்புதமும் வேற. இவருடைய ஊழியம் கொஞ்சம் வித்தியாசம், அவருடைய ஊழியம் வித்தியாசம். அதை தொடர்ந்து செய்தாரே தவிர ஆண்டவர்களை நடத்தின விதமும் அவர்களோடு இன்டராக்ட் ஆன விதமும் அவருடைய வாழ்க்கை முறையும் வித்தியாசமாய்தான் இருந்தது. அவரை போல இல்ல, அபிஷேகம் ஒன்று தான், ஆனா அவரை நடத்தின விதம் வித்தியாசம். அப்போ நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர். அப்படின்னா உங்க ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு வழியை வைத்திருக்கிறார். பைபிள்ல டேவிடையும் மோசஸையும் உங்களால கம்பேர் பண்ண முடியாது. டேவிட் யோசித்து பாருங்க, ராஜா டேவிட் கிட்டத்தட்ட நிறைய யுத்தங்களை சந்திச்சிருக்காரு. ஆனா ஒரு யுத்தத்துல கூட தாவீது தோத்தே போல. எந்த யுத்தத்திலுமே தாவீது தோத்து போகல. தாவீதுடைய பெயரை கேட்டாலே சுற்றி இருக்கிற படை எல்லாமே நடுங்குமா. தாவீது அத்தனை பெரிய பராக்கிரமசாலியா இருந்தான்.
தாவீது எங்கே போனாலும் ஜெயம் ஜெயம் ஜெயம். தாவீது சின்ன வயசுல அவ்வளவு பலமான அவ்வளவு ஜெயத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனா இருந்தான். அப்போ தாவீதையும் மோசஸையும் உங்களை கம்பேர் பண்ணவே முடியாது. தாவீது சொல்றாரு, ஆண்டவர் சொல்லுகிறார் தாவீதை பார்த்து, அவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன்னு கர்த்தர் பேசுகிறார். இது ஒரு பக்கம் இருக்குது. அதே போல தாவீது எப்பயுமே ஆண்டவர் குறித்து யோசித்துக்கிட்டு இரவும் பகலும் ஆண்டவர் குறித்தே தியானிச்சுட்டு இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறது போல என்னுடைய ஆத்மாவை வாஞ்சித்து கதறுது ஆண்டவரே. அதிகாலமே நான் விழித்துக் கொள்ளுகிறேன் ஆண்டவரே. என்னுடைய கண்கள் விழித்துக் கொள்வதற்கு முன்பாக என் இருதயம் விழித்துக் கொள்ளுகிறது. ராச்சாமத்துல உங்களுடைய வார்த்தை வைத்துக் கொண்டு நான் தியானம் செய்து கொண்டிருக்கேன். உங்களை நான் ஸ்தோத்திருக்கிறேன் ஆண்டவரே. உங்களை நான் பிரஸ்தாபப்படுத்துவேன் ஆண்டவரே. எவ்வளவு நீசனும் அர்ப்பனும் ஆனாலும் பரவாயில்ல, உங்களை ஆராதிப்பேன். இப்படியெல்லாம் தாவீது சொல்லுகிறார். தாவீதுடைய வாழ்க்கை எவ்வளவு அழகா இருக்கு. இந்த பக்கம் மோசே கிட்ட வாங்களேன். மோசே இன்னும் வித்தியாசமானவர். மோசேயும் பாருங்க, மோசே ஆண்டோட அவ்வளவு நெருக்கமா பழகினார். பைபிள்ல நிறைய பேரோட கர்த்தர் பேசியிருக்கார். ஆனா மோசேவோட எப்படி நெருக்கமா பழகுறாருன்ற ஒவ்வொரு சம்பவமே வசனத்துல அவ்வளவு அழகா கொடுக்கப்பட்டிருக்கும். அப்ப மோசேவோட ஆண்டவர் பழகினாருன்னு ரொம்ப டீட்டெயில்டா கொடுக்கப்பட்டிருக்கும். மோசஸ் கேட்கறது, கர்த்தர் பதில் சொல்றது, ஒரு சின்ன காரியங்களை பேசுறது, மோசஸ் குறித்து ஆரோனும் மரியும் பேசும்போது ஆண்டவர் இறங்கி மோசஸ்க்காக சண்டை போடுறது, மோசே கோவப்பட்டு ஆண்டவரே என்னால இந்த பாரத்தை தாங்க முடியல, இந்த ஜனங்கள் எல்லாம் நானா அழைத்து கொண்டு வந்தேன், இவர்கள் என்ன நானா பெற்றேன், இந்த ஜனங்களுடைய பாரத்தெல்லாம் தாங்க முடியல. மோசஸ் ஆண்டவர்கிட்ட அவர் எப்படி உரிமையா பேசுகிறார், எப்படி ஒரு கோபத்தை அழகா ஆண்டவர்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்றாரு. அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது உடனே ஆண்டவர் நீ என்ன என்கிட்ட இப்படி பேசலாம் அப்படின்ற எந்த ஒரு வார்த்தையும் கேட்காம சரின்னு சொல்லிட்டு அதற்கான ஒரு சொல்யூஷனை தேவன் கொடுக்கிறார். அதே போல மோசே, இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், இந்த ஜனங்கள் ஒரு நிமிஷத்துல அழிச்சு போட்டுறேன், நான் ஒன்ன ஒரு பெரிய ஜாதியா மாத்துறேன், நீ வா மோசே அப்படின்னு ஆண்டவர் சொன்ன உடனே மோசே சொல்றாரு. பாருங்க, ஆண்டவரை ரிப்பெண்ட் பண்ண வச்ச ஒரே மனுஷன் மோசஸ் தான். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப மோசஸ் சொல்றார், ஆண்டவரே நீர் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் சொன்ன வாக்குத்தத்தம் என்ன ஆகுது? எகிப்தியர்கள் அந்த தேவன் நடத்தி கொண்டு போன ஜனங்கள் அவரை கொன்று போட்டான்னு ஜனங்கள் பேசும்படியா நீ இதை செய்ய போக, இது இல்ல ஆண்டவரே, நீர் வாக்கு பண்ணிருக்கு, உங்களுடைய வார்த்தை இருக்கிறது, உங்களுடைய காரியம் இருக்குன்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு நினைப்போட்டு ஆண்டவருடைய கோபம் எழும்புது. அப்ப இவர் போய் அதை தணிக்கிறார். அப்ப பாருங்களேன், அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கும். அவர் கோபமா பேசுறாரு, ஆண்டவருக்கு பதில் சொல்றாரு, சரிப்பா நான் மாத்திரன்னு சொல்றாரு. அப்ப எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. யாருமே கிட்ட வரக்கூடாது, யாருமே ஆசிரியப்பு கூடத்துக்குள்ள வரக்கூடாது. ஆரோனுக்கு கூட ரெஸ்ட்ரிக்ஷன் வருஷத்துல ஒரு முறைதான். ஆனா மோசஸ் எப்பனாலும் உள்ள அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு போயிருக்கலாம். அந்த மலை முழுக்குமோ அக்னியினால் நிரப்பிருக்கும், யாரு கிட்ட வரக்கூடாது, ஒரு ஆடு மாடு கூட கிட்ட வரக்கூடாது. ஆனா மோசே மாத்திரம் இரவும் பகலும் தேவனோடு கூட பேசிக்கொண்டே இருப்பார். பாருங்களேன், இவரோட லைஃப பார்க்கும்பொழுது இதெல்லாம் கேட்கும்பொழுது இது சூப்பரா இருக்கு. மோசஸ் குறித்து தியானிக்கும் பொழுது அது இன்னும் சூப்பரா இருக்கு. அப்போ இவர் கம்பேர் பண்ண முடியாது, இவர் பெஸ்டா எதுவுமே நம்மளால சொல்ல முடியாது. வித்தியாசமா இருக்குது. அப்ப யோசித்து பாருங்க, நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆண்டு சாதாரணமா தான் நடத்துவோம். இல்ல, ஒருவரை போல இன்னொரு வாழ்க்கை இருக்கவே இருக்காது. He's a God of variety. He's a God who knows all things. He's a God who does everything. He's wonderful God. He's a beautiful God. He's a great God. He is God of all things. அந்த தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கோம். அந்த தேவனை நாம் உறுதியை பற்றி பிடித்திருக்கோம்ப்பா. நம்ம அவரை சார்ந்து கொண்டு அவரை உறுதியை பற்றி பிடிக்கும் பொழுது தேவன் நம்மை கொண்டு பலமான விசேஷ காரியத்தை செய்வார். சொல்லுகிறார், உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே உன்னை நடத்துவேன், நானே உன்னை பலப்படுத்துவேன், நானே உனக்கு சகாயம் செய்வேன், நானே உனக்கு தீங்கு நடக்காம உன்னை நான் பார்த்து கொள்வேன் கர்த்தர் பேசுகிறார். உனக்கு நான் எல்லாவற்றையும் செய்வேன் கர்த்தர் பேசுகிறார். அப்ப நாம் என்ன செய்யணும்னா அவரை உறுதியை பற்றி பிடிக்கிற பிள்ளைகளுக்கும், ஆண்டவரே நான் என்ன பாதையில் நடக்கணும். அப்ப நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம் அவருடைய சப்தத்திற்கு உங்கள் செவியை சாய்க்கணும். ஆண்டவரே என்னோடு பேசும் ஆண்டவரே, நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு கற்பித்துக் கொள்ளும் ஆண்டவரே. இன்றைக்கு நான் என்ன வழியில் நடக்கணும்? வசனம் சொல்லுகிறது, வழி அறியாமல் நீங்கள் திகைத்து நிற்கும் பொழுது வழி இதுவே என்ற மெல்லிய சப்தம் உங்க காதுகளில் துணிக்குமாம். அப்ப அவனுடைய அந்த சப்தம் உங்களை நடத்தும். இந்த வழியில போ, இதுதான் வழி, இந்த பாதை எடு, இந்த பக்கம் திரும்பு, இதை செய்யாத, இதை செய், இதை போ, இதை வா அப்படின்ற ஒரு சப்தம் நம்ம செவிகள்ல கேட்டுக்கொண்டே இருக்கும். அப்ப வழி இதுவே என்ற மெல்லிய சப்தத்தை தேவனுடைய வாழ்க்கையில கொடுக்க அவர் விருப்பப்படுகிற தேவனா இருக்கார். நம்மை நடத்துகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் சொல்லுகிறார், நான் உன்னை நடத்துவேன். நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. கர்த்தர் நம்மை நடத்த போதுமானவர். கர்த்தர் நம்மை நடத்த அவர் நமக்காக நிறைய திட்டங்களை வைத்திருக்கார்.
நம்ம வாழ்க்கையில நிறைய திட்டங்கள், நிறைய காரியங்களை தேவன் நமக்காக வைத்திருக்கார். அதை பெற்றுக் கொள்ளுகிற இருதயம் உள்ள பிள்ளைகளா இருக்கணும். அதை வாங்கிக் கொள்ளுகிற இருதயம் உள்ள பிள்ளைகளா இருக்கணும். அன்றாட எல்லாமே செய்ய முடியும். நீங்க உங்களை பார்க்காதீர்கள், நீங்கள் கர்த்தரை பாருங்கள். நிறைய தடவை நாம் தோற்று போது நாம் நம்முடைய நீதியை பார்ப்பதனால் பாருங்க, உங்க நீதியினால தேவனுக்கு முன்பாக ஒரு நாளுமே உங்களால ஜெயிக்க முடியாது. உங்க சுய நீதினால எதுவுமே செய்ய முடியாது. அப்ப நீங்கள் தேவனுக்கு முன்பாக போகும்பொழுது அவருடைய கிருபையும் அவருடைய நீதியும் பார்த்து கொண்டு அவருடைய இரக்கத்தை பார்த்து கொண்டு நீங்கள் போங்களேன். உங்களை பார்க்காதீர்கள், நாம் சுலபமாய் தோற்று விடுவோம். நம்மளால எந்த காரியத்தையுமே செய்ய முடியாது. ஆனா தேவனுடைய நீதியை கொண்டு நீங்கள் போகும்பொழுது உங்களால நிறைய காரியங்களை சுலபமாய் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நம்மை பலமாய் நடத்துகின்ற தேவனா இருக்கு. அவரை சார்ந்து கொண்டிருக்கணும், அவரை உறுதியை பற்றி பிடிக்கணும். அவரை நம்பிக்கொண்டிருக்கும் பொழுது தேவன் நம்மை கொண்டு மிகவும் பெரிய 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 காரியங்களை செய்வார். அவருடைய சத்திற்கு உங்கள் செவியை சாயுங்கள். அவருடைய வார்த்தைக்கு உங்களை நீங்கள் விட்டு கொடுங்கள். அவர் என்ன பேச விரும்புகிறாரோ, அவர் உங்க வாழ்க்கையில என்ன செய்ய விரும்புகிறாரோ அதற்கு உங்களை நீங்க விட்டு கொடுக்கும் பொழுது, உங்க இருதயத்தை திறந்து கொடுக்கும் பொழுது, அந்த பாதைக்கு உங்களை நீங்க அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். தேவன் உங்களை கொண்டு மகா பலமான காரியத்தை செய்வார். எவருக்கும் செய்திராத காரியம். அப்ப நீ நடக்க வேண்டும், உங்க வாழ்க்கைக்கு ஒரு தனி பாதையை தேவன் வைத்திருக்கார். அது எவருக்கும் கொடுத்திராத பாதை. லைக் ஃபாலோ பண்றதோ ஒருத்தவங்களுக்கு கண்டினியூ பண்றது கிடையாது. அது உங்களுக்கான டிஃப்ரெண்டான பாத். இந்த மாதிரி அதாவது உலகத்துல செஞ்சிருக்காங்களா, இது புதுசா இருக்கு, இது கஷ்டமா இருக்கு. ஆமாம், அது உங்களுடையது. அதை நீங்க தான் சொந்தத்துக்கொள்ளணும். அதுல நீங்க தான் ஸ்பெஷலிஸ்டா இருக்கணும். அதை நீங்க தான் கற்றுக்கொள்ளணும். நீங்க தான் அதை ஆரம்பிக்கவே போறீங்க. பாதையை தேவன் சொல்ல கேட்ட உடனே நீங்கள் திகைத்து நிற்காதீர்கள். கொடுத்தவர் நடத்தவும் செய்வார். இவ்வளவு கொடுத்த நடத்த மாட்டாரா? அவர் சர்வத்தையும் வாழ்க்கையில கொடுத்து தீரும் மட்டும் அவர் நம்மை கைவிடுவதே இல்லை. நம்முடைய ஆண்டவர் மகா பரிசுத்த தேவனா இருக்கிறார். அவருடைய ஆலோசனைகள் எல்லாமே நீதியும் நியாயமும் அது விவேகமும் ஞானமும் நிறைந்ததா இருக்கிறது. ஞானம் நிறைந்த ஆலோசனை தேவன் நமக்கு கொடுப்பார். ஞானம் நிறைந்த காரியங்கள் அதிலே ஒளிந்து கொண்டிருக்கும். தேவன் ஒரு வார்த்தை சொன்னால் அதுல 1008 காரியங்கள், 1008 நோக்கங்களும் அர்த்தங்களும் அதிலே ஆசீர்வாதங்களும் ஒழிந்து கிடக்கும். ஆண்டவர் சும்மாலாம் எதுவுமே செய்ய மாட்டார். அவர் சும்மா சரி போர் அடிக்குது மனுஷங்களோட பேசலாம் இல்ல. அவர் ஒரு வார்த்தை பேசினாலும் ஒரு காரியத்தை செய்தாலும் அதற்குள்ள அவ்வளவு அர்த்தங்கள் நுழைந்திருக்கும். அவ்வளவு காரியங்கள், அவ்வளவு ஆசீர்வாதம் அதிலே பின்பாக இருக்கும். அப்போ அப்பேற்பட்ட பலமான காரியத்தை தேவனுடைய வாழ்க்கையில செய்ய வருவார். அவரை சார்ந்து கொண்டு இருக்கணும், அவரை உறுதியை பற்றி பிடிக்கணும். இங்கே பலத்தை பெற்றுக்கொண்டு தேவ சமூகத்தை நாம் ஞானத்தை பெற்றுக்கொண்டு வெளியே போய் செயல்படுத்துகிற தேவன் ஜனங்களா இருக்கணும். நிறைய தடவை உலக ஜனங்களோ இல்ல தேவனுடைய ஜனங்களோ அவர்கள் என்னன்னா, தேவன் கிட்ட எவ்வளவு நேரம் தான் டைம் ஸ்பெண்ட் பண்றது, ரொம்ப நேரம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல, கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணா போதும். ஜஸ்ட் போயிட்டு லார்ட்ஸ் பிரேயர் மட்டும் சொல்லிட்டு வந்தா போதும். அது அல்ல, அது வாழ்க்கைக்கு போதுமானது கிடையாது. அது அப்போ என்னதான் செய்யணும்? இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, இது என்ன பண்றாங்க, அது பண்றாங்க. பாருங்க, தேவ சமூகத்திலே தரித்திருப்பது முட்டாள்தனம் இல்ல. தேவ சமூகத்திலே இருப்பது இட் இஸ் நாட் அ வேஸ்ட் ஆஃப் டைம், இட் இஸ் அ டைம் வேர் வி இன்வெஸ்ட் ஆல் திங். அதுதான் இன்வெஸ்ட்மெண்டே. அப்போ தேவ சமூகத்துல நமக்கு எல்லா பலமும் கிடைக்கும், ஞானம் கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும், நமக்கு ஆலோசனை கிடைக்கும், நம்ம இருதயம் தேற்றப்படும், நமக்கான காரியங்கள், வழிகள், வாசுகள் இதெல்லாமே தேவ சமூகத்துல இருக்கு. அப்போ தேவ சமூகத்துல காரியத்தை பெற்றுக்கொண்டு அதை உலகத்துல போய் நம்ம அபியாசப்படுத்த கற்றுக்கொள்ளும். நம்ம எங்க தவறு செய்கிறோம்னா, தேவ சமூகத்துல காரியத்தை வாங்கி 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 வச்சுக்கிறோம், அதை நாம் அபியாசப்படுத்த மாட்டேங்கிறோம், அதை நடைமுறைப்படுத்த மாட்டேங்கிறோம், அதை ஒரு செயல்பாட்டுல கொண்டு வர மாட்டேங்கிறோம். அப்ப தேவனுடைய வார்த்தை வாங்கி கொள்வது பெரிய விஷயம் அல்ல, அதை நீங்கள் செயல்படுத்தணும். காரியங்களை செயல்படுத்தும் போதுதான் அதனால முழுமையான ஆசீர்வாதத்தை நம்மால பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ தேவன் ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது அதை வாங்கி கொண்டு அதை செயல்படுத்துகிற பிள்ளைகளா இருக்கும். அதனால்தான் தேவ சமூகத்திலே காரியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், உலகத்திலே அதை செயல்படுத்துங்கள். இந்த உலகத்துல நம்ம வாழக்கூடாதுன்னா தேவன் நம்மளை இங்க பிறக்க வைத்திருக்கொள்ளவே மாட்டார். இங்க நம்ம பிறந்திருக்கவே மாட்டோம். சும்மா எப்பயுமே தேவனோடு சஞ்சரிக்கணும், தேவனோட 24/7 இருக்கணும்னா நம்ம என்ன செய்திருப்பாரா, தேவன் நம்மை உண்டாக்க மாட்டார், அங்க பரலோகத்தையும் நம்மளை வச்சிருப்பாரு. அப்ப ஏன் பூமியில தேவன் நம்ம வைத்திருக்காருன்னா, ஒரு பக்கம் இட் இஸ் சோ இம்பார்ட்டன்ட். தேவ சமூகத்துல நம்ம தரித்து அதிக நேரத்துல இருப்பது ரொம்ப அவசியம். ஆனா அங்கே பலத்தை பெற்றுக்கொண்ட பலத்தை இந்த உலகத்தை நாம் அபியாசப்படுத்துறோம், இந்த உலகத்தை நாம் செயல்படுத்துறோம். அதுலயே இப்ப நம்ம ஜாகிரதை உள்ள பிள்ளைகளா இருக்கும். பாருங்க, வசனம் சொல்லுகிறது, நோவா தேவனோடு கூட சஞ்சரித்தார். பாருங்க, நோவா தேவனோடு கூட சஞ்சரித்தார். ஆனா நோவா என்ன செய்தார்? 100 வருடம் பேழை கட்டிக்கொண்டே இருந்தார். அப்ப ஒரு பக்கம் கர்த்தர்கிட்ட பலத்தை பெற்றுக் கொள்கிறார், இன்னொரு பக்கம் அதை செயல்படுத்துகிறார்.
ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இஸ் a friend of God. ஆண்டவருடைய ஃப்ரெண்ட் ஆபிரகாம். பாருங்க, ஆண்டவருடைய ஃப்ரெண்ட் ஆபிரகாம் இருக்கறனால அவர் 24/7 தேவ சமூகத்தை தருத்தல. அங்க சமூகத்துல காரியத்தை பெற்றுக் கொள்ளுகிறார், காரியத்தை செய்கிறார், தேவனுடைய சிநேகிதரா இருக்கிறார், தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொள்கிறார், தேவன் கேட்டோடனே பிள்ளையும் கொடுக்கிறார். அதே பிரகாரம் உலக பிரகாரமாக அவர் பலவானும் பராக்கிரமசாலியும் இருக்கிறார். மோசஸ் இரவும் பகலும் 40 நாள் தேவனோடு கூட சஞ்சரித்து முகமுகமாய் தேவனை பார்த்து அன்றோடே தரித்திருக்கிற ஒருவரா இருக்கார். ஆனால் வெளியே வந்து ஜனங்களை நடத்தக்கூட ஒரு பெரிய லீடரா இருக்கார். டேவிட் கர்த்தரை எப்பொழுதும் நான் முன்பாக வைத்திருக்கேன், தேவனோடு கூட ஒரு பக்கம் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார், இன்னொரு பக்கம் அவர் எப்படி ராஜாவாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் பாருங்களேன். அப்போ தேவனோடு இருக்கிற நெருக்கமா இருக்கிற எல்லா ஜனங்களும் உலகத்துல தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல இருக்கிறார்கள். ஆர்டினரி பர்சன்ஸ் அல்ல, சாதாரணமான ஜனங்கள் அல்ல. பாருங்க, ஆண்டவர் நடத்தினது சமஸ்த இஸ்ரவேலும் தான். ஆனா எவருடைய பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? மோசஸோட பேர் தான் ஞாபகம் இருக்கு. நடத்தப்பட்ட அந்த லீடரோட பேர் தான் ஞாபகம் இருக்கு. ஜோஷுவாவோட பேர் தான் ஞாபகம் இருக்கு. வேற யாருடைய பேருமே ஞாபகம் இல்லையே. ஏன் தெரியுமா? அந்த ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையால் நடத்தப்பட்டார்கள். ஆனா தேவனோடு கூட சஞ்சரிக்கல. ஆனா மோசே, தாவீது இவர்கள் தான் தேவனோடு கூட அதிகமாய் சஞ்சரித்தார்கள். அப்போ நம்முடைய பெரிய ஆசீர்வாதமே எது தெரியுமா? நமக்கும் தேவனுக்கு இருக்கிற உறவு. அந்த உறவு இருக்கும்பொழுது வழி நடத்துதல் தானாய் நமக்கு வரும். வழி நடத்துதல் நம்ம சுலமாய் புரிந்து கொள்ளலாம். சோ இதுல நாம் ஜாக்கிரதை உள்ள பிள்ளைகளா இருக்கணும். அப்ப தேவன் நமக்கு நம்மை வழிநடத்த விரும்புகிறார். நமக்கான ஆலோசனை, நமக்கான சரியான காரியங்களை கொடுக்க அவர் விருப்பம் உள்ள தேவனா இருக்கு. அப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னா, தேவ சமூகத்திலே தரித்திருந்து தேவனிடம் ஆலோசனை பெற்றுக்கொண்டு அதை செயல்படுத்துகிற பிள்ளைகளா இருக்கணும். ஆண்டவர் நம்மள வந்து கடிந்து கொள்ள ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கான வழிகளை வைத்திருக்கிறேன், உனக்கான பாதைகளை வைத்திருக்கிறேன், நீ இதை செய்யணும்னு விருப்பப்படுறேன், ஏற்றுக்கொள்ள நீ விருப்பப்படுகிறியா? அந்த பாதையை பின்பற்ற நீ விருப்பப்படுகிறியா? அப்படி விருப்பப்படுறீங்க அப்படின்னா நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு தேவ சமூகத்தை நீங்கள் காத்திருக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு அந்த ஆலோசனை கொடுப்பார். நீங்க தாழ்மையுள்ள இருதயத்தோடு இருக்கும் பொழுதுதான் ஆண்டவரிடம் உங்களால காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி தேவ சமூகத்தை நீங்கள் தரித்திருங்கள், தேவன் உங்களை கொண்டு பலமான காரியத்தை செய்வார். தேவன் உங்களை கொண்டு விசேஷ காரியத்தை செய்ய அவர் போதுமான ஆண்டவராக இருக்க. ஒரு விஷய தேவனை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி நான் நடத்துங்க, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆலோசனை கொடுங்க, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு வழி நடத்துங்க ஆண்டவரே, அதை நீர் செஞ்சு கொடுங்க, அதை எனக்கு கற்றுக் கொடுங்க. தேவ சமூகத்தை இப்ப ஆண்டவர் நோக்கி நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவன் ஆலோசனை கொடுப்பார். உங்க இருதயத்தை தாழ்த்தி தேவ சமூகத்தில் நீங்கள் தரித்து காத்திருங்க. வாங்க ஒரு சான்றோனைக்கு நம்ம மகா பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமேலே வாசம் செய்யும் என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நித்திய பிதாவே, பரலோக தேவனே, இம்மானுவேலரே, கிறிஸ்து இயேசுடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை நடத்துகிறேன் தேவனாகிய கிறிஸ்துவே உமக்கு நன்றி அப்பா. என்னை பலப்படுத்துகிறேன், எனக்கு சகாயம் செய்கிற, நித்திய வழியை கொடுக்கிற பலமான என் தேவனை உடைய கரத்திலே முழுமையாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, எங்கள் வாழ்க்கையில என்ன சரி, என்ன தவறு, என்ன பாதை அடுத்தது எடுத்துக்கொள்ளும், எங்கே போகணும், இதெல்லாமே நீர் கற்றுக் கொடும் ஆண்டவரே. இதெல்லாமே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க போறமைக்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலமான என் தேவனே உமக்கு நன்றி. பராக்கிரம் ஆவியும் அபிஷேகம் நிறைந்த என் ஆண்டவரே உமக்கு நன்றி. எனக்காக சர்வத்தையும் செய்து கொடுக்கும் என் தேவனே உமக்கு நன்றி அப்பா. தேவாதி தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், ராஜாதி ராஜாவுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். மகிமையான காரியத்தை கொடுப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனே, நீர் எங்கள் வாழ்க்கையில எங்களை பலமாய் நடத்துகிறவரா இருக்கிறீர். எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லும் என் தேவனே. அப்ப அநேக ஜனங்களுடைய சமூகத்தை நோக்கி வருகிறார்கள். அவர்கள் எந்த பாதையில் நடக்கணும், அவர்கள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, அதெல்லாம் அவர்கள் கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. அவர்களுக்கு நீர் ஆலோசனை கொடுக்க போறமைக்காக நன்றி. அந்த பாதையில அவர்களை நடத்த போறமைக்காக நன்றி. மகிமையான காரியத்தை கொடுத்து தீர போறமைக்காக நன்றி. வளமான காரியத்தை கொடுத்து தீர போறமைக்காக நன்றி. பரிசுத்த தேவனே, மகா பரிசுத்தரே, இயேசு மகா ராஜாவே, அந்த ஜனங்களை நடத்துங்க, ஆசீர்வதிங்க, சர்வத்தையும் செய்து கொடுங்க. மகா பரிசுத்தரே, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. நீர் செய்யுங்க, நீர் ஆசீர்வதிங்க, நீர் பின்பற்றுங்க, சர்வத்தையும் செய்து கொடுக்க போறமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நோக்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க. உங்களுடைய பலத்த கரம் அவர்களோடு கூட இருக்கணும். என்ன காரியத்திற்காக அவர்கள் ஜெபிக்கிறார்களோ அதை செய்து கொடுங்க ஆண்டவரே. தேவனே, சர்வத்தையும் நீர் செய்து கொடுக்க போறமைக்காக உமக்கு நன்றி அப்பா. வல்லமையின் தேவனே உமக்கு நன்றி. பலமான காரியத்தை செய்ய போறமைக்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.